அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரேகா சோப் ஸ்டோன் குக்வேர்ஸ். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சீசன் பண்ணுறது எப்படி நிறைய வீடியோ போட்டேன். மறக்காமல் நீங்கள் போகிறோம் பாருங்கள். அது பாருங்கள், மஞ்சளாக இருக்குது பாருங்கள். சுத்தமான செக்கில் ஆட்டினா விளக்கெண்ணெய் ப்ளஸ்ஸு மஞ்சத்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கலவையாக நம்ம வச்சுருக்கிறோம். இந்த கலவையை நம்ம ஒரிஜினல் சோப் ஸ்டோன் ஃபஸ்ட் குவாலிட்டியில் கல்லில் தரவுனா இந்த மாதிரி உங்களுக்கு க்ரீன் கலரில் மாறும். இதுதான் ஒரிஜினல் சோப் ஸ்டோன், ப்யூர் ஒயிட்டுங்க. இதில் நீங்கள் திறவுனீங்கன்னா பாருங்கள், கல் பாருங்கள், அப்படியே கிரானைட் கல் மாதிரி அப்படியே க்ரீன் கலராக மாறும். சில கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாதிரி க்ரீனாக கொடுன்னு கேட்குறாங்க. க்ரீனாக பண்ண முடியாதுங்க, ஏன்னா நம்ம சீசன் பண்ணுறப்போ கல் பூரா பிளாக்காக மாறிடுங்க. நம்ம விறகடுப்பில் தான் வச்சு சீசன் பண்ணுறோம். ஃபுல் சீசனிங் பண்ணுறப்போ உங்களுக்கு பிளாக்காக மாறிடுங்க. இது பாருங்கள், ரெடியாக இருக்குது பாருங்கள். எல்லா சீசனுக்கு வெள்ளைக்கெண்ணெய் மஞ்சத்தூள் போட்டு கலவையை கலந்து நாம் பூசியிருக்கிறோம். இன்னும் ஒரு நேரத்தில் நம்ம சீசன் பண்ணாவோம் பாருங்கள். இது ஒரிஜினல் ஸ்டோனுங்க, எல்லாம் ப்யூர் ஒயிட்டுங்க. நம்மகிட்ட பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்பு நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கோசரம் பிரத்யேகமாக இந்த மடக்கை 100 பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இது பேர் மடக்குங்க. பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறான்னு பாருங்கள். இப்போ ஒரிஜினல் கல் ஒயிட்டு இப்போ கலவை கலக்கிறாங்க, பூசுவாங்க பாருங்கள். அப்படி இந்த தரம் எங்கேயுமே இருக்காதுங்க, நம்மகிட்ட மட்டும்தான் ஒரிஜினல் தரமாக இருக்கும். இது ஏன் அவங்கள்ட்ட சொல்லணும்னா, நம்மகிட்ட வந்து குவாலிட்டியாக இருக்கிறனால தான் நம்ம விலை 10 ரூபா சேர்த்து சொல்கிறாங்க. சில கஸ்டமர்லாம் வந்து எங்கள் அங்கே கம்மியாக இருக்குது இங்கே கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்மகிட்ட ஒரே ஃபிக்ஸட் ப்ரைஸ் தாங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் நம்ம தயார் பண்ணுவோம். செகண்ட் குவாலிட்டி தயார் பண்ணுறதே இல்லை எப்பயுமே. நாங்கள் செகண்ட் குவாலிட்டினா என்னென்னு சொல்லிட்டுனா, இந்த கிராக்கு புள்ளியில் நிறையா வருங்க, அது நம்ம பண்ணுறதே இல்லைங்க. அது தனியாக வந்து எடுத்து வச்சுருவாங்க. அதை நான் கஸ்டமர் கொடுக்க மாட்டேன். அதேமாதிரி ஹோல்சேலாக கடைக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நாளைக்கு வியாபாரம் கெட்டு போயிருங்க, அதே கஸ்டமர்ட்டையும் பேர் கெட்டு போயிடும். நான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பூராத்தையுமே நான் எடுத்துருவேங்க, எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிடுவேன். அது பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜுக்கு கேட்பாங்க, அந்த உப்பு போட்டு வைக்கிறதுக்கு அதெல்லாம் கேட்பாங்க. அது கொடுத்துரும் பாருங்கள். ஃபினிஷிங் ஆகிடுச்சு, அது வச்சுட்டாங்க. அடுத்த அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபுல் ப்ராசஸ் இது தாங்க. எங்களுக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 50 பீஸ் சீசன் பண்ணலாங்க. அதே ரொம்ப ரேருங்க.